ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், செமி பஃப்பு எப்படி வந்து குட்டியாக அழகாக வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். இது வந்து எல்போ ஸ்லீவு. இந்த எல்போ ஸ்லீவில் நம்மளோட ரெடி அளவு பார்த்திங்க அப்படின்னா இதுதான். இது வந்து ரெடி அளவு, ஓகேங்களா? இந்த நார்மலாக உங்களுக்கு கொடுக்குற ப்ளவுஸில் நீங்கள் கரெக்டான அளவு வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எதில் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோன்னா, அதை விட நமக்கு அந்த பஃப் வந்து எப்படி கொஞ்சமாக வேணுமா இல்லை கொஞ்சம் அதிகமாக வேணுமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு மீடியமான சைஸ் லைட்டாக மட்டும் கொஞ்சம் தூக்கியிருக்கிற மாதிரியே வந்து வைக்கிறேன். 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இந்த சைடு கொடுத்துருக்கேன். இந்த சைடில் 3 இன்ச் வந்து நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். இதை மட்டும்தான் நம்ம வந்து இப்படி ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வந்து மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இப்படி ஒரு கர்வ் மாதிரி கொடுத்து நம்ம வந்து கட் பண்ணிடணும். இப்போ கட் பண்ணினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னா, இப்போ இந்த சைடில் இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இப்படி வந்து ஒரு ஃப்ளீட் வந்து எடுத்துக்கணும். கொஞ்சம் உங்களுக்கு நான் க்ளோஸ்அப்பில் வந்து காட்டுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ளீட் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம அப்படியே வந்து மிஷினில் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். அடுத்தது 2வது ஃப்ளீட்டு, அதுக்கடுத்து 3வது ஃப்ளீட்டு. ஓகே, நமக்கு 3 ஃப்ளீட் வந்தது. இந்த சைடில் 3 ஃப்ளீட், அதுக்கப்புறம் சென்டர் பாயிண்ட் வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த சைடில் வந்து ஒரு 3 ஃப்ளீட் வந்து எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ளீட், 2வது இன்னொரு ஃப்ளீட்டு. இந்த மாதிரி நீடில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 3வது ஃப்ளீட். ஓகே, அவ்வளோதான். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த சைடு 3 ஃப்ளீட், இந்த சைடு 3 ஃப்ளீட் அதுதான் வந்து எடுத்துருக்கிறேன். ஆப்போசிட் டைரக்ஷனில். இப்போ நம்ம அப்படியே வந்து இப்படி திருப்பணும் அப்படின்னா இப்படி சென்டரில் நம்ம வச்சு ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நமக்கு கிடச்சிரும். இது நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணியும் காட்டுறேன். இப்போ 2 சைடுமே சென்டரில் இருந்து பாதியாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துடுறோம். எடுத்ததுக்கப்புறமேலு இது எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ரொம்பலாம் அதிகமாக தூக்காமல் லைட்டாக அப்படியே வந்து தூக்கின மாதிரி அழகாக வந்து வந்திருக்கும். ஏன்னா நம்ம வந்து இந்த இடத்துல கொடுக்குற டிஸ்டன்ஸை பொறுத்து தான் நமக்கு வந்து அது தூக்குறது, ஓகேங்களா? இப்போ பாருங்கள் நமக்கு எவ்வளோ அழகாக வந்து வந்திருக்கு அப்படின்னு. இது சென்ட்ரு, பேக்கில் வந்து 3 ஃப்ளீட், ஃப்ரண்ட்டில் 3 ஃப்ளீட், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.